தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன். அன்பின் ஆவியானவரே, இதோ எங்களை நீர் நிறை வாழ்வை நோக்கி வழிநடத்துகிறீர். குறைவானது எதுவும் நீர் இருப்பின் அது நிறைவாகும். அடிமைத்தனம் எல்லாம் உம்முடைய வரவால் விடுதலையாகும். அதற்காக நன்றி. எப்போதும் எங்களுக்கு துணையாளராக இருப்பதற்காக இறைமகன் இயேசுவால் எங்களுக்கென அனுப்பப்பட்ட தூய ஆவி என்னும் துணையாளரே, நீர் எப்போதும் எங்களோடு இருந்து நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு சொல்லும், ஆணையிடும். அப்போது உமது வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு வரமருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று லூக்கா நற்செய்தியினுடைய இறுதி அதிகாரங்களான 23 மற்றும் 24வது அதிகாரங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இங்கு இயேசுவினுடைய பாடுகளும் இறப்பும் மற்றும் உயிர்ப்பும் பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். மற்ற நற்செய்திகளிலே இல்லாத வசனங்களாக ஏரோது முன்னிலையில் இயேசு நிறுத்தப்படுவதை லூக்கா நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். 23ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, பிலாத்து இயேசு கலிலேயன் என்று கேள்விப்பட்டதற்கு பிறகு அது ஏரோதுவின் அதிகாரத்திற்கு உட்பட்ட இடமானதால் இயேசுவை எருசலேமிலிருந்து ஏரோதுவிடம் அனுப்புகிறார். இயேசுவை பார்த்த ஏரோது மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார். ஏனென்றால் இயேசுவை பற்றி நெடுங்காலமாக கேள்விப்பட்டு அவரை காண்பதற்காக அவர் ஆவலோடு இருந்தார். மேலும் அவர் ஏதாவது அரும் அடையாளங்கள் அந்த நேரத்தில் செய்வாரா காணலாம் என்று அவன் எதிர்பார்த்திருந்தான். ஆகவே இயேசு அவனிடம் வந்ததும் அவன் பல கேள்விகள் கேட்கிறான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் எதுவும் கூறவில்லை. ஆனால் அங்கு நின்று கொண்டிருந்த குருக்களும் மறைநூல் அறிஞரும் இயேசுவின் மேல் மிகுதியான குற்றத்தை சுமத்தி கொண்டே இருந்தார்கள். ஆகவே ஏரோதுவும் படைவீரர்களோடு சேர்ந்து இயேசுவை இகழ்ந்து ஏளனம் செய்து பளபளப்பான ஆடையை அவருக்கு உடுத்தி அவர் யூதர்களின் அரசன் என்று கேலி செய்து அவரை பிலாத்துவிடமே திருப்பி அனுப்பினான். அதுவரை பிலாத்துவுக்கும் ஏரோதுவுக்கும் இருந்த மனக்கசப்பு நீங்கி அவர்கள் நண்பர்கள் ஆனார்கள் என்று விவிலியம் கூறுகிறது. ஆகவே இயேசுவினுடைய இறப்பிலும் அவருடைய பாடுகளிலும் அவருடைய வேதனையிலும் எத்தனையோ இறைவாக்கினர்களுடைய முன்னறிவிப்பானது நிறைவேறி வந்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு உயிர்த்த பிறகு விண்ணேற்றம் அடைவதற்கு முன்னால் எத்தனையோ முறை அந்த 40 நாள் அளவும் சீடர்களுக்கு தோன்றி அவர்களை உறுதிப்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கென நான் துணையாளரை அனுப்புவேன் என்கிறார். நான் சென்றால் மட்டுமே அவரை அனுப்ப இயலும் என்றும் அவர் கூறுவார். மேலும் 24வது அதிகாரம் 44வது வசனத்தில், மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம் மெசியா துன்புற்று இறந்தோரிடமிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்று தூய ஆவியானவர் என்னும் கடவுளின் வல்லமையை பற்றி அவர் பேசுகிறார். அந்த வல்லமையை பெறும் வரை நீங்கள் எருசலேமிலே தங்கியிருங்கள் என்றும் அவர் கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய பாடுகளினுடைய ஆழத்தை அறிவதற்காக வியாகுல பிரசங்கம் என்ற ஆடியோ புத்தகம் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பயன்படுத்தி இயேசுவினுடைய பாடுகளை பற்றி இன்னும் ஆழமாக நாம் சிந்திப்போம். தொடர்ந்து இறை வார்த்தைகளை நாம் சிந்திப்போம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23. இயேசுவை பிலாத்துவிடம் கொண்டு செல்லுதல். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் எழுந்து இயேசுவை பிலாத்துவின் முன் கொண்டு சென்றனர். இவன் நம் மக்களை சீரழிக்கிறான், சீசருக்கு வரி கட்டக்கூடாது என்கிறான், தானே மெசியாவாகிய அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான். இவற்றையெல்லாம் நாங்களே கேட்டோம் என்று அவர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர், அவ்வாறு நீர் சொல்லுகிறீர் என்று பதில் கூறினார். பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இம்மனிதனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று கூறினார். ஆனால் அவர்கள், இவன் கலிலேயா தொடங்கி இவ்விடம் வரை யூதேயா எங்கும் மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டிவிடுகிறான் என்று வலியுறுத்தி கூறினார்கள். ஏரோது முன்னிலையில் இயேசு. இதை கேட்ட பிலாத்து,
இவன் கலிலேயனா என்று கேட்டார். அவர் ஏரோதுவின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர் என்று பிலாத்து அறிந்து அப்போது எருசலேமில் இருந்த ஏரோதுவிடம் அவரை அனுப்பினார். இயேசுவை கண்ட ஏரோது மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாக விருப்பமாயிருந்தான். அவர் அரும் அடையாளம் ஏதாவது செய்வதை காணலாம் என்றும் எதிர்பார்த்திருந்தான். அவன் அவரிடம் பல கேள்விகள் கேட்டான். ஆனால் அவர் அவனுக்கு பதில் எதுவும் கூறவில்லை. அங்கு நின்ற தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் அவர் மேல் மிகுதியான குற்றம் சுமத்தி கொண்டிருந்தார்கள். ஏரோதுவும் தம் படைவீரரோடு சேர்ந்து அவரை இகழ்ந்து ஏளனம் செய்து பளபளப்பான ஆடையை அவருக்கு உடுத்தி அவரை பிலாத்துவிடம் திருப்பி அனுப்பினான். அதுவரை ஒருவருக்கு ஒருவர் பகைவராயிருந்த ஏரோதுவும் பிலாத்துவும் அன்று நண்பர்களாயினர். இயேசுவுக்கு மரண தண்டனை விதித்தல். பிலாத்து தலைமை குருக்களையும் ஆட்சியாளர்களையும் மக்களையும் ஒன்றாக வரவழைத்தார். அவர்களை நோக்கி, மக்களை சீரழிக்கிறான் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்களே, இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை. ஏரோதுவும் குற்றம் எதுவும் காணவில்லை. ஆகவே அவர் இவனை நம்மிடம் திருப்பி அனுப்பியுள்ளார். மரண தண்டனைக்குரிய யாதொன்றையும் இவன் செய்யவில்லை என்பது தெளிவு. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றார். விழாவின் போது அவர்களுக்கென ஒரு கைதியை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருந்தது. திரண்டிருந்த மக்கள் அனைவரும், இவன் ஒழிக, பரபாவை எங்களுக்கென விடுதலை செய்யும் என்று கத்தினர். அந்த பரபாவோ நகரில் நடந்த ஒரு கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையில் இடப்பட்டவன். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய விரும்பி மீண்டும் அவர்களை கூப்பிட்டு பேசினார். ஆனால் அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். 3ஆம் முறையாக அவர் அவர்களை நோக்கி, இவன் செய்த குற்றம் என்ன? மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றார். அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டுமென்று உரத்த குரலில் வற்புறுத்தி கேட்டார்கள். அவர்கள் குரலே வென்றது. அவர்கள் கேட்டபடியே பிலாத்து தீர்ப்பு அளித்தார். கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையில் இடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவர் விடுதலை செய்தார். இயேசுவை அவர்கள் விருப்பப்படி செய்ய விட்டுவிட்டார். இயேசுவை சிலுவையில் அறைதல். அவர்கள் இயேசுவை இழுத்துச் சென்று கொண்டிருந்த போது சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து போகச் செய்தார்கள். பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் எனவும் பிள்ளை பேறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் எனவும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும் குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்லத் தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். வேறு 2 குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அவர்கள் அவருடைய ஆடைகளை குலுக்கல் முறையில் பங்கிட்டுக் கொண்டார்கள். மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான், இவன் கடவுளும் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குதானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு உயிர் விடுதல். ஏறத்தாழ நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை
நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். நிகழ்ந்ததைக் கண்ட நூற்றுவர் தலைவர் இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார். இக்காட்சியை காண கூடி வந்திருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவற்றைக் கண்டு மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பிச் சென்றனர். அவருக்கு அறிமுகமான அனைவரும், கலிலேயாவிலிருந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலைவிலிருந்து இவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசுவை அடக்கம் செய்தல். யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் தலைமைச் சங்க உறுப்பினர், நல்லவர், நேர்மையாளர். தலைமைச் சங்கத்தாரின் திட்டத்துக்கும் செயலுக்கும் இணங்காத அவர் யூதேயாவில் உள்ள அரிமத்தியா ஊரைச் சேர்ந்தவர். இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். அவர் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் அவரது உடலை இறக்கி மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையில் வைத்தார். அதற்கு முன்பு யாரையும் அதில் அடக்கம் செய்ததில்லை. அன்று ஆயத்த நாள், ஓய்வு நாளின் தொடக்கம். கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த பெண்கள் பின்தொடர்ந்து சென்று கல்லறையை கண்டார்கள். அவருடைய உடலை வைத்த விதத்தை பார்த்துவிட்டு திரும்பி போய் நறுமண பொருட்களையும் நறுமண தைலத்தையும் ஆயத்தம் செய்தார்கள். கட்டளைப்படி அவர்கள் ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24. இயேசு உயிர் பெற்று எழுதல். வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையிலேயே அப்பெண்கள் தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமண பொருட்களை எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலிருந்து கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்த போது அங்கே ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை. அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள். அப்போது திடீரென மின்னலை போன்று ஒளி வீசும் ஆடை அணிந்த இருவர் அவர்களுக்கு தோன்றினர். இதனால் அப்பெண்கள் அச்சமுற்று தலை குனிந்து நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அப்பெண்களை நோக்கி, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன்? அவர் இங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். கலிலேயாவில் இருக்கும் போது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். மானிட மகன் பாவிகள் கையில் ஒப்படைக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னாரே என்றார்கள். அப்போது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவில் கொண்டு கல்லறையை விட்டு திரும்பி போய் இவை அனைத்தையும் 11 மற்ற அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவர்கள் மகதலா மரியா, யோவன்னா, யாக்கோபின் தாய் மரியா என்பவர்களும் அவர்களோடு இருந்த வேறு சில பெண்களும் ஆவர். அவர்களோடு இருந்த வேறு பெண்கள் சிலரும் ஆவார்கள். அவர்கள் நிகழ்ந்தவற்றை திருத்தூதர்களுக்கு கூறினார்கள். அவர்கள் கூற்று வெறும் பிதற்றலாக தோன்றியதால் திருத்தூதர்கள் அவர்களை நம்பவில்லை. ஆனால் பேதுரு எழுந்து கல்லறைக்கு ஓடினார். அங்கு அவர் குனிந்து பார்த்தபோது உடலை சுற்றியிருந்த துணிகளை மட்டுமே கண்டார். நிகழ்ந்ததை குறித்து தமக்குள் வியப்புற்றவராய் திரும்பிச் சென்றார். எம்மாவு வழியில் சீடரை சந்தித்தல். அதே நாளில் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக்கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரவேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அது மட்டுமன்று, இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை,
என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சியடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமன்றோ என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தினர். அவரும் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர் அவர்களோடு பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்களுடைய கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோன்றியுள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டுக் கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இயேசு சீடர்களுக்கு தோன்றுதல். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொன்ன பின்பு தம் கைகளையும் தம் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வறுத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்தோரிடமிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். இயேசு விண்ணேற்றம் அடைதல். பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்துச் சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருக்கும் போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன்.